விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் உச்ச விழாவாக இன்று 2668 அடி உயரத்தில் உள்ள மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக விடியற்காலை 4 மணியளவில் பரணி தீபம் கோவில் கருவறையில் ஏற்றப்பட்டது. தீபத்தை காண பெருமழையும் பொருட்படுத்தாமல் பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளனர். தீப திருவிழாவை முன்னிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் முன்னிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையில் 14 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என சுமார் 18,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருவண்ணாமலையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் வெள்ளித்தேர் அன்றே எக்கச்சக்க போலீசார் மாடவீதியில் குவிந்திருந்தனர். மகாரதம் வீதி உலாவின் போது நகரத்தின் மிக பிரதான சாலையான மாடவீதி, சின்ன கடை தெரு உட்பட அனைத்து சாலைகளையும் போலீசார் முடக்கியுள்ளனர். இதனால் அந்த சாலையில் குடியிருப்புகளை கொண்ட 50க்கும் மேற்பட்ட தெருக்களுக்குள் இருந்து மக்களால் வெளியே வர முடியவில்லை. மாடவீதியில் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை என காவல்துறை தெரிவித்தது. ஆனால் மாடவீதியை சுற்றியுள்ள மக்களும் மாடவீதியில் வருவதற்கு அனுமதி இல்லை என்பதை சொல்லாமல் செயலில் காட்டியது. அப்போது பாதுகாப்புக்கு நின்றிருந்த காக்கிகள் மக்களை ஒருமையில் மிக கேவலமாக பேசியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இன்றைய மகாதீபம் தினத்தை முன்னிட்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் பரணி தீபத்திற்கு பணி செய்ய வந்துள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் ஆர்டிஓ, தாசில்தார், மாநகராட்சி கமிஷனர் உட்பட பல அதிகாரிகளை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அவர்கள் டியூட்டி ஆர்டரை காட்டியும் உள்ளே அனுமதிக்காமல் நீ எவனாயிரு, உள்ளே போகக்கூடாது என கராராக பேசியுள்ளனர். இதனால் நள்ளிரவு 11 மணி முதல் விடியற்காலை 2 மணி வரை காவல்துறை அதிகாரிகளுடன் வருவாய்த்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் போலீஸ் அதிகாரிகளின் குடும்பத்தினர் கார்களில் பந்தாவாக அம்மணியம்மன் கோபுரம் வாசல் வரை சென்றுள்ளனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கோவிலுக்கு காரில் வந்தபோது அவருடைய வாகனத்தையும் தடுத்து நிறுத்தி அவரையும் உள்ளே அனுமதிக்க மறுத்துள்ளனர். அப்போது அவர் காரை விட்டு கீழே இறங்கி வந்தபோது அவரிடம் வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களுக்கு கோவிலுக்குள் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த பணியை கூட செய்ய விடாமல் போலீசார் தடுத்து விட்டதாக கூறியுள்ளனர். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கேள்வி எழுப்பிய பின் அவர்கள் அனைவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியரின் அதிகாரத்தின் கீழ் பணியாற்றும் சாதாரண ஆய்வாளர்களின் கார்கள் எல்லாம் அம்மணியம்மன் கோபுரத்தின் அருகே சென்றன. கோவிலுக்குள் சென்ற ஆட்சியரை 3 இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டு நீங்க யார் என கேள்வி எழுப்பி அதிர்ச்சியை தந்தனர் காவல்துறை அதிகாரிகள். தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 14.5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள கிரிவல பாதையில் வலம் வர முடியாதவர்கள் ஆயிரக்கணக்கான உள்ளூர் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் அமைந்துள்ள மாடவீதியில் வலம் வருவார்கள். இது வழக்கமானது. ஆனால் இந்த ஆண்டு மாடவீதியை வலம் வரக்கூடாது என காவல்துறை தடை விதித்துள்ளது. இது பக்தர்களிடையே பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விசாரித்த போது மாடவீதியில் உள்ள பேகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக காவல்துறை அதிகாரிகளின் குடும்பத்தினர் மற்றும் காவல்துறைக்கு வேண்டப்பட்ட விவிஐபிக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொகுசாக கோவிலுக்குள் செல்ல பேகோபுர சாலை மற்றும் அம்மணியம்மன் கோபுர சாலை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பக்தர்கள் நடந்து செல்லவும் இந்த பாதையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திறந்தவெளி சிறையில் கைதிகளை நடத்துவது போல் உள்ளூர் மக்களை நடத்துவதாக காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.